பிரைஸ் தி லார்ட். ரீசெண்டாக ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அப்போது அந்த அக்காவை பார்த்து ஒரு சர்ச் பிலீவர் வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக ப்ரே பண்ணல, அதனால தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைபிளில் இப்படியாக ஒரு வசனம் இருக்குதுங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் 19வது வசனம், சொற்கையின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். ஆமாங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நிறைய சொற்கள் பேசும் பொழுது அதில் வந்து கண்டிப்பாகவே பாவம் இல்லாமல் போகாது. இப்போ அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த ஆண்டி வந்து அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது அந்த அக்காவை எவ்வளோ பாதிச்சிருக்கோம்ல, அது அவங்களோட லைஃப் லாங் கில்ட்டாக மாறி இருக்கோம்ல. நம்ம ஒரு வேளை ப்ரே பண்ணலையே ஒழுங்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அவங்க போய் அந்த ஒரு பாயிண்டில் இருந்திருப்பாங்க. வேதத்தை நிறைய அறிந்த நம்மளே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வது தகுதியானது இல்லைங்க. நீதிமொழியில் இன்னொரு வசனமும் இருக்குதுங்க, நீதிமனுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள நீதிமான இருக்கிற பட்சத்தில் நம்மளோட உதடுகள், நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே மற்றவங்கள பலப்படுத்துகிறதா இருக்கணுமே அன்றி யாரையுமே குற்றப்படுத்துகிறதாவோ இல்லைன்னா அவங்கள வந்து நோவடிக்கிறதாவோ இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம நிறைய நாட்களில் நிறைய நேரங்கள் அப்படி இருந்திருக்கலாம். நம்ம இந்த வருடத்தில் அப்படியாக இல்லாமல் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களை, கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களை நம்ம இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். God bless you.